இலங்கையின் பழம்பெரும் பிரபல நடிகை மாலினி பொன்சேகா உயிரிழந்த நிலையில் நாட்டு மக்கள் பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் பூதவுடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த சக நடிகை ஒருவரின் செயற்பாடு பலரையும் அதிருப்திக்கு உள்ளாக்கியுள்ளது. மாலினி பொன்சேகாவின் பூதவுடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக கடந்த ஞாயிற்றுக்கிழமை தேசிய திரைப்பட கூட்டுத்தாபனத்தில் வைக்கப்பட்டது. இதன்போது அதிகளவான ரசிகர்கள், திரைப்படத்துறையினர் என்று பலர் அஞ்சலி செலுத்தினர். இந்த நிலையில் குறித்த நடிகை படத்தில் நடிப்பதைப் போன்று பூதவுடலுக்கு அருகில் சென்று முகம் சுளிக்க வைக்கும் முறையில் நடந்து கொண்டுள்ளார். வழமையாக எவராக இருந்தாலும் இறுதிக்கிரியைகளுக்கு சென்றால் அனுதாபங்களை தெரிவிப்பார்கள். ஆனால் குறித்த நிகழ்வில் கலந்து கொண்ட நடிகை மறைந்த மாலினி பொன்சேகாவின் பூதவுடலுக்கு அருகில் சென்று புகைப்படங்கள் எடுத்து இழிவான முறையில் நடந்து கொண்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அதுடன் மாலினி பொன்சேகாவின் பூதவுடல் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் மற்றொருவரை நிறுத்தி அவரிடம் சைகை காட்டி தன்னை புகைப்படம் மற்றும் காணொளிகளை எடுக்குமாறு கூறியுள்ளார். மேலும் அவரின் அருகில் இருந்து அஞ்சலி செலுத்தியவர்களை பின்னே செல்லுமாறு கூறி தன்னை புகைப்படம் எடுக்குமாறு தனக்கு முன்னால் இருந்தவரை பணித்துள்ளார். இது தொடர்பான காணொளி தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி அதிகமாக பகிரப்பட்டு வரும் நிலையில் பலர் குறித்த நடிகையின் இந்த செயற்பாட்டுக்கு கடும் கண்டனங்களையும் விமர்சனங்களையும் வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இலங்கை சினிமாவின் ராணி என்று போற்றப்படும் மாலினி பொன்சேகா கடந்த 24ஆம் தேதி தனது 78வது வயதில் காலமானார். அத்தோடு 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் அவர் நடித்துள்ளதுடன் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்துள்ளார். தமிழ் திரையுலகின் பைலட் பிரேம்நாத் என்ற இந்திய இலங்கை கூட்டு திரைப்படத்தில் அவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் கதாநாயகியாக நடித்ததன் மூலம் தமிழ் ரசிகர்களிடையேயும் பிரபலமாக விளங்கியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.